உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த தனுசு ராசி நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வெளியூர் பயணங்கள் மூலியமாக, வெளிநாடு தொடர்பு மூலியமாக, வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது குரு வக்ரகதி அடைந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த குரு வக்ரம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் மூலியமாக வீண் செலவுகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதன் மூலியமாக அலைச்சல்களும் அங்கு உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உடல் ரீதியான தொந்தரவுகளும், மன ரீதியான கஷ்டங்களும், கடன் சுமை மூலம் ஏற்பட்ட வலிகளும் உங்களை ஆட்டி படைக்கின்றது. கொடுத்த இடத்திலிருந்து பணம் வராமல் தடைப்பட்டு கிடைக்கின்றது. இப்படி பல வகையிலே உங்களுக்கு இடையூறுகள் இந்த தனுசு ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் வராமல் இருக்கின்றது. காரணம், அதுவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் சென்று அமர்ந்த பின்பே நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அவர் வீண் விரைய செலவுகளையும் கடனையும் ஏற்படுத்தி விடுவார். உங்களிடத்திலே நிறைய பணம் இருந்தாலும் கூட உங்கள் நண்பருக்காக நீங்கள் சூரிட்டி போடும் பொழுது அந்த பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டி விடுவீர்கள். இப்படி பல பிரச்சனைகளை நீ சந்தித்து இப்பொழுது வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவற்றிற்கு எல்லாம் ஒரு விடிவு காலமாக வருகின்ற 11ஆம் தேதி மாலை 5:50க்கு குரு வக்கர நிவர்த்தி அடைய இருக்கின்றார். அடைந்தாலும் அவர் 6ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வார், 12ஆம் இடத்தையே பார்ப்பார். அப்பொழுது உங்களுக்கு எதிரிகள் மூலமாக வர வேண்டிய தொகைகள் வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் எதிரியின் பிடியில் இருக்கின்றீர்கள். எதிரியினுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும். அலைச்சல்கள் மற்றும் இதுவரை நடந்த வீண் செலவுகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் வருகின்ற 11ஆம் தேதி மாலை 11:50 வரை நீங்கள் பொறுத்திருப்பது நல்லது. வீண் விரைய பேச்சுகளையோ வீணான செயல்பாடுகள் மூலியமாகவோ எதிரிகளை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள். மறுபடியும் அது 11ஆம் தேதி வரை தொடர்கிறது. அதனால் இப்பொழுது ஜாதகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் இனி எதிரிதான் நம்மை விட வலிமையானவன், நாம் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் காரியம் சாதிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள்.
அவன் நம்மை விட பெரிய ஆளா என்று நீ நினைத்தால் இப்பொழுதைக்கு அவன்தான் பெரிய ஆள். அதனால் நீங்கள் எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதே எதிரி உங்களிடத்திலே சரணடையக்கூடிய காலமும் வரும். அதற்கு உங்களிடத்திலே பொறுமைதான் மிகவும் அவசியம். ஏனென்றால் இப்பொழுது கடுக அளவும் உங்களுக்கு பொறுமை கிடையாது. மிக அவசரம். எதை வேகமாக செய்து முடித்து விட வேண்டும். ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டுமானால் 100 கிலோமீட்டர் வேகத்திலே செல்ல வேண்டும். இப்படி பல விஷயங்களிலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்து வருகின்றீர்கள். அதற்கு காரணம் உங்கள் ராசியை செவ்வாய் வக்கர பலம் பெற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களை ஆட்டிவித்து கொண்டே இருப்பார். தூங்கும் பொழுது கூட உங்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டார். தூக்கத்திலும் உங்களுக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ரத்தம் எப்பொழுதும் சூடாகவே இருந்து கொண்டிருக்கும். நரம்புகள் எப்பொழுது வேகமாக பிடித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க, வேகமிக்க, ஒரு தைரியமிக்கவராக உங்களை இப்பொழுது வைத்திருக்கின்றது. ஆனால் அந்த வீரம், தைரியம் எல்லாம் நமக்கு, வேகம் எல்லாம் நமக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடித்துவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 12ஆம் தேதி அதிகாலையில் இருந்து குளித்து முழித்து சாமியை கும்பிட்டு விட்டு நீங்கள் எந்த வேகத்தில் சென்றாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்காக பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி, தெய்வ துணை உங்களோடு துணை நிற்கும். உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பார். அந்த செவ்வாய் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டால் செவ்வாயும் உங்களுக்கு உடல் குளிர்ந்து உங்களை நல்ல நிலைமையிலே பார்க்க ஆரம்பித்து விடுவார். அதனால் எதற்கு அவசியம் வேகம் தேவை, எதற்கு நாம் அவசர புத்தியோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி விடுவார். அதனால் நீங்கள் காலத்தை புரிந்து கொண்டு கவனமாக இருந்து கொள்வது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்கள் உங்களுக்கு பல சுமைகளை தந்தாலும் இனி வரும் காலம் என்பது உங்களுக்கு மிகவும் இனிப்பான ஒரு விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று 2ஆம் வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கின்ற 9 குடையவன். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் இப்பொழுது தனவரவுகளை கொஞ்சம் தடையில்லாமல் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அதை வீண் செலவாக மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை குறைக்க வேண்டும். தனவரவு தருகின்ற அந்த தெய்வத்தை தொழ வேண்டும். தடையில்லாமல் கிடைக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் ராசிநாதனே கெட்டுப்போன பின்பு தெய்வம்தான் உங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அது கண்டிப்பாக இந்த மாதத்திலே உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வாரத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே கவனமும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நல்ல நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. 7க்கு உடையவன் புதன் செவ்வாய் சாரம் பெற்று சனியோடு இணைந்திருப்பதால் உங்களது இல்லற துணை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் இல்லற துணை உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிக்காத சூழ்நிலையில் இருப்பார்கள். ஏனால் சனியோடு இணைந்து விட்டார்கள். அவர்கள் புத்தி குழப்பத்திலே இருப்பார்கள். நண்பர்களும் சரி, நம்மை கண்டுகொள்ளாமல் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். மனைவி நம் சொல் பேச்சுக்கு மரியாதை தரமாட்டேன் என்கிறாரே என்ற சூழ்நிலை கணவன்மார்களுக்கு இருக்கும். கணவன் நம்மை கண்டுகொள்வதில்லையே என்ற ஒரு சூழ்நிலை மனைவிமார்களுக்கும் இருக்கும். இவையெல்லாம் விரைவில் தீரக்கூடிய ஒரு நாள் அந்த 11ஆம் தேதி மாலை 5:50 மணி. அதனால் அதுவரை பொறுமை காத்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மனக்கசப்புகளை நீங்கள் ஓரங்கட்டிவிட்டு நட்பு முறையிலே நிதானித்து அவர்களுடன் பேசி வந்தால் அவர்களிடத்திலிருந்து வருகின்ற எந்த ஒரு இன்னல்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்று 4 குடையவன் சனி பகவான் 3ஆம் இடத்திலே அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். 9 குடையவன் சூரியன் 2ஆம் இட தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றான். இப்பொழுது தாய்க்குரிய கிரகம், தந்தைக்குரிய கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு அருள்பாலிக்கும் விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தந்தை வழி சொத்துக்கள், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய ஒரு தன வரவுகள், பொருள்கள், நகைகள், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு
தடையில்லாமல் கிடைக்கப் போகின்றது வரும் 12ஆம் தேதிக்கு மேலே. ஏனென்றால் சூரியன், தந்தைக்குரிய கிரகமான சூரியன் செவ்வாயின் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் வக்ரமாக இருந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியை பார்க்கின்றார். கொடுப்பவர்களையும் கொடுக்க விடாமல் தடுக்கின்ற நிலையிலே இப்பொழுது செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவர் குளிர வேண்டும். அவர் குளிர வேண்டுமானால் நீங்கள் குரு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. குருவுக்கு உகந்த ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கின்ற அந்த குருவை வழிபட்டாலே பல தோஷங்கள் நீங்கும். குருவால் ஏற்பட்ட தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையிலே நீங்கள் இந்த வருடம் குரு பயிற்சியில் இருந்தே நீங்கள் சென்றிருக்க வேண்டும். 1-2 முறையாவது. போக வாய்ப்பில்லை என்றால் மறுபடியும் குரு பயிற்சி வருவதற்கு முன்பாகவே நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள். அதுதான் குரு ஸ்தலம். அங்கே சென்றால் உங்களுக்கு நிச்சயமாக பல விஷயங்களுக்கு உங்களுக்கு முடிவு காணப்படும். அனைத்தும் நன்மையாக மாறும். தீமைகள் விலகும். அதே மாதிரி ஆண்கள் தங்கள் பிள்ளைகள் மூலியமாக பல மனக்கசப்புகளை நீங்கள் இப்பொழுது சமீப காலமாக நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம். அது கிரகத்தினால் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் முன்னோர்கள், உங்களுக்கு பெரியவர்கள், அப்பாவை பெற்றவர்கள், அம்மாவை பெற்றவர்கள், அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியங்கள் கூட இப்போ தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். இது எல்லாமே அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைந்த பின்பு மாறிவிடும். அதனால் அவசர கதியிலே நீங்கள் வேற எதையும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என்று பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே போன்று 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பதால், வக்ரகதியிலே இருப்பதால், 6க்குடையவன் சுக்கிரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து ஒரு நல்ல நிலையிலே உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையை பார்த்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக எதிரிகள் மூலியமாக கூட உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக தொழிலுக்கு கூட அவர்கள் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் யார் நமக்கு செய்வார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் தவிர்த்து இவர்களெல்லாம் நமக்கு செய்வார்களா என்ற எண்ணத்திலே நீங்கள் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கின்றது. அதனால் உங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையான வாரமாக விளங்கப் போகின்றது, முன்னெச்சரிக்கையாக இருந்தால். 7க்குடையவன் புதன் உங்களுக்கு சனியோடு இணைந்திருப்பது நட்பு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நிலைமையில் இருந்து உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள், உங்களை மதிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் மனக்குழப்பத்திலே இருக்கின்றார்கள். 2ம் கெட்டவனாக இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால் நீங்கள் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம். குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு அனைத்தும் சரியாகி உங்களுக்கு உதவக்கூடிய சொல்லி வந்து விடுவார்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல கவனம் தேவை. பயணங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு 12க்குடையவன் அலைச்சலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது சொந்தங்கள் இந்த 11ஆம் தேதி மாலை வரை நீங்கள் எந்த விதத்திலும் பொறுமையாக இருப்பது நல்லது. உள்ளூரில் இருக்கின்றவர்கள் வெளி பயணங்களை மேற்கொண்டால் பயணத்திலே கவனம் தேவை. அதே போன்று நீங்கள் செல்கின்ற இடங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டியது இருப்பாரா என்பதை உறுதி செய்து கொண்டு செல்ல வேண்டும். வீண் அலைச்சலாக மாறிவிடும். வீண் செலவுகளை ஏற்படுத்திவிடும். உத்தரவாதம் கொடுத்தவர் கூட உங்களை சந்திக்காமல் சென்று விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு உத்தமமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தரக்கூடிய ஒரு நன்மை உள்ள கிரகம் குரு. அந்த குருவே வக்ரத்தில் இருக்கின்றது. வக்ரம் பெற்று உங்கள் தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் இதுவரை செய்து வந்த நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் தள்ளி போட்டிருப்பீர்கள். உங்களிடத்தில் பணிபுரிகின்றவர்கள் இடத்தில் கூட நீங்கள் கெட்ட பேரை கூட வாங்கியிருப்பீர்கள். அவை எல்லாமே தீர்ந்து போக போகின்றது. எல்லோரிடத்திலும் நல்ல மதிப்பையும் தொழில் ரீதியாக நல்ல உயர்வையும் நீங்கள் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். குறிப்பாக நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு இது மிக மிக பொருந்தும். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இவர்களுக்கு இந்த தனுசு ராசியை சேர்ந்த நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 12ஆம் தேதி அதிகாலை முதல் உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் காத்திருக்கின்றது.
அதனால் இதுவரை இருந்த கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் நீங்கி நீங்கள் சுபமாக சுபபலம் பெறப்போகின்றீர்கள். உங்கள் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகளை நீங்கள் மீண்டும் தொழிலில் நீங்கள் முடக்குவீர்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு லாபம் வந்தாலும் அது திரும்பவும் நீங்கள் தொழிலை முடக்கிக் கொண்டே இருப்பீர்கள். அதை நீங்கள் சற்று காலம் 12ஆம் தேதி வரை நீங்கள் நிறுத்தி வைப்பது நல்லது. 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முதலீடு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு முன்பு செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு நன்மையும் லாபத்தையும் அவ்வளவு ஈட்டி தராது என்பதனால். அதனால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த வாரத்திலே நீங்கள் நான் சொன்னபடி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடித்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள். அங்குள்ள குருவுக்கு நீங்கள் நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களால் போக முடியவில்லை என்றால் திருச்செந்தூர் சன்னதியில் இருக்கின்ற குருவை நீங்கள் செல்லிலேயே கூட பார்க்கலாம். நீங்கள் அதை கவனித்து நீங்கள் வழிபாடு செய்தால் கூட போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான காரியம் நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காண இருக்கின்றோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4, 7. இந்த 2 எண்களுமே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இந்த வாரத்திலே 10ஆம் தேதி மதியம் 12:36 மணி முதல் 12ஆம் தேதி இரவு 7:54 மணி வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த சந்திராசிரம காலங்களிலே கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். வணக்கம்.